Villibharatam says that two sons were born to King Shantanu, one like the sun and another like the moon. The poet, while describing the birth, implicitly also declares how they will die. Chitrangada, the firstborn, died the next day after he was crowned. The implication here being, just as the sun rises and sets in a day, Chitrangada's rule also lasted just a day. Vichitravirya was now crowned the king, and he, like the moon, slowly waned away, leaving no progeny behind. மாண்டு போனான்னு சொல்லலை, இறந்து போனான்னு சொல்லலை, பற்று இல்லாத நெறி பற்றினான். விசித்திரவீனியனும் ஆண்டு விடுகிறான். வாழையடி வாழையாக வளர்ந்து வந்த அந்த மரபி பிள்ளை இல்லாமல் அற்று நிற்கிறது. சத்தியவதி அம்மையார் பீஷ்மனை பார்த்து, பீஷ்மா, வாழையடி வாழையாக வளர்ந்து வந்த அந்த மரபி பிள்ளை இல்லாமல் அற்று நிற்கிறதுடா மகனே, உன் மூலமா தாண்டா இந்த மரபு வளரணும். தேவர நீதி என்ற ஒரு நீதி இருக்கிறது, அந்த மூலமாக குழந்தையாளை சேர்ந்து ஒரு பிள்ளையை பெற்றுக் கொடுடா என்றார். True to his vow of celibacy, Bhishma refuses Satyavati's request. Satyavati wants him to father children with his half-brother's widow to propagate the dynasty. In the Niyoga system, in the event of a premature death of a king, leaving no progeny behind, his widow could propagate the dynasty with a husband's close relative. Bhishma bluntly refuses to do so, as he says that his celibacy was a precondition for Satyavati getting married to his father Shantanu. In a long statement in the epic, he tells her that he would not give up truth, even if the earth its fragrance, fire its warmth, sun its heat, and moon its coolness, etc. Even the kingdom of the three worlds is meaningless to him if compared to the truth. Bhishma now narrates the story of Parashurama, who had taken an oath to rid the world of Kshatriyas. 21 times he had killed the entire lineage of Kshatriyas, but still the Kshatriya dynasty survived. சூரிய குலத்திலே 21 தலைமுறை சத்திரியர்களை பரசுராமர் கருவறுத்து விட்டார். 21 தலைமுறை சத்திரிய வம்சமே அழிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டாங்க எல்லாரும். அப்பொழுது அந்த மரபனை சேர்ந்த ராணிகள் ஆசையே இல்லாத முனிவர்கள் மூலமாக அந்த மரபை விருத்தி செய்ததாக வரலாறு இருக்கிறதுமா. அதுபோல யாராவது மகான்கள் மூலமாக, யாராகில முனிவர்கள் மூலமாக இந்த மரபை நாம விருத்தி செய்து கொள்ளலாம் என்று சொல்ல, இப்படி சொன்ன உடனே நம்மையார் சொன்னார்கள், அப்பா பீஷ்மா, என் வயிற்றுல பிறந்தவன் தான், ஆனா இன்னைக்கு பெரிய ஞானியா இருக்கிறான். Hearing this narrative from Bhishma, Satyavati says she had a magical child called Vyasa, born to her and Parashara when she was just a child. பருதி தந்தமானதி மருங்கொரு பகல் பராசரன் மகப்பேறு கருதி வந்து கண்டு என்னையும் எனது மெய்க்கமள் புலாவையும் மாற்றி பருதி தந்தமானதி மருங்கொரு பகல் பராசரன் மகப்பேறு கருதி வந்து கண்டு என்னையும் எனது மெய்க்கமள் புலவையும் மாற்றி சுருதி வாய்மையின் யோசனை பரப்பு எழு சுகந்தமும் எனக்கு ஏந்து வருதி நீ என பணியினால் மறைத்து ஒரு வன்துறை குறை சேர்ந்தான் முரண் நிறைந்த மெய்க்கேள்வியோன் அருளினால் முஞ்சியும் புரிநூலும் இரணியும் செழும் கொழுந்து விட்டனவென இலங்கு வேணியும் தானும் தரணியங்கனும் வியாதன் என்றுரை கெழு தபோதனமுனி அப்போது அரணியின் புறத்து அனலென என்பையின் அவதரித்தனன் அம்மா. A son fully formed was born to her in a few seconds, carrying the Vedas in his hands. The son, Vyasa, took her blessings and departed with his father, Parashara, to complete his education. He promised that he would come whenever his mother needed his help, and all that she had to do was to think of him. Bhishma thinks that Vyasa is the perfect solution
and he asked Satyavati to invoke a son, Vyasa, to propagate the lunar dynasty. மகனே வியாசா, நீ எங்கிருந்தாலும் வர வேண்டும் என்று மனதிலே நினைத்தார்களா. வாழையடி வாழையாக வளர்ந்து வந்த இந்த மரபை பிள்ளை இல்லாமல் அற்று நிற்கிறதுடா மகனே. தொழுது நெற்றியில் விபூதியால் அன்னை தன் துணையடித் துகள் நீக்கி, தொழுது நெற்றியில் விபூதியால் அன்னை தன் துணையடித் துகள் நீக்கி, விழுதுடை தனியாலன இருந்த தொல் வியாதனை முகம் நோக்கி, பழுதுபட்டது இக்குருகுலம் மீள நின் பார்வையால், கடல் ஞாலம் முழுதும் உய்த்திடும் மகவு அருள் என பெருமுனியும் அக்குறை நேர்ந்தான். நின் பார்வையால், நல்லா பாட்டை கவனிங்க. பார்வையாலேயே அந்த மரபு வளரணும். ஞானிகள் பார்த்தால், மகான்கள் பார்வையாலேயே கர்ப்பாதானம் செய்ய முடியுமா? கடல் ஞாலம் முழுதும் உத்திடம் மகவினி அருளுகை என்ற உடனே அம்மா ஆகட்டும் என்றார். இந்த சத்தியவதி சென்று மூத்த மருமகளாயிருக்கிற அம்பையை பார்த்து, அடி வருகிறவன் வேறு யாரும் இல்லடி, அவன் என்னுடைய பிள்ளைதான் என்ற பெரிய ஞானியா இருக்கிறான். அவன் மூலமாக ஒரு பிள்ளையை பெற்றுக்கொடு என்ற உடனே இப்ப வேதவியாசர் அந்த அம்பிகை இருக்கிற இடத்துக்கு போகிறார். இந்த அம்மையார் பயத்தினாலே அழகான கணவனை பார்த்து இந்த கண்களாலே யாரோ ஒரு முனிவர் வருகிறாராமே, அந்த முனிவரை பார்ப்பதா என்று கண்களை இறுக மூடிக்கொண்டார். Vyasa agrees to his mother's request and visits Ambika in her chambers. Ambika was frightened by the terrific visage of the sage and closed her eyes in fear. The storytellers say that Vyasa just took one look at her and a child was conceived. The child was born immediately in just a few minutes. கண்களை இறுக மூடிக்கொண்ட உடனே உள்ளே நுழைந்த வேதவியாசர் பார்த்தார். இவள் பயப்படுகிறாள் என்று தெரிந்து அந்த பெண்ணை இவர் தொடலை. விபூதி எடுத்து அனுகிரகம் செய்தார். குழந்தை உண்டாகட்டும் என்று சிறிது நேரத்திற்கெல்லாம் அங்கே ஒரே ஒரு முகூர்த்த காலத்திலே அவ பிரசவ வேதனைப்படுகிறாளாம். பராசரம் தருமுனி நினைவோடு கருப்பதித்து மீளவும் சென்று நிராசை நெஞ்சினள் அவசரத்து அவளிடை நிகழ்ந்தமை குறிதன்னால், கராசலம் 10,000 பெருவலிகாயம் ஒன்றினில் பெற்று ஓரிராச குஞ்சரம் பிறந்திடும், விழிப்புலன் இல்லை மற்ற அதற்கு என்றான். குழந்தை பிறந்து விட்டதே, ரொம்ப அழகாயிருப்பான், 16,000 ஏன பலமுடையவனாக இருப்பான். ஆனால் That as Ambika had closed her eyes in fear, her son was born blind. என்னை பார்ப்பதற்கு பயந்து உன்னுடைய மருமகள் கண்களை இறுக மூடிக்கொண்டாள். அதனாலே விழிப்புலன் இல்லை, கண்ணெல்லாம் இருக்குதே, பார்வை தெரியாது. As a blind man cannot rule a kingdom, Satyavati asked Vyasa to father another child on a second daughter-in-law, Ambalika. இந்த உலகத்தையே ஆட்சி செய்வதற்காக ஒரு பிள்ளையை பெற்றுக் கொடுடா என்றால், உலகத்தையே பார்க்க முடியாத ஒரு பிள்ளையை பெற்று வைத்திருக்கிறேடா மகனே, எனக்கு இன்னொரு மருமகள் இருக்கிறாள், அவளிடத்துல போய் இன்னொரு பிள்ளையை பெற்றுக் கொடுடா. Ambalika, like her sister, was again scared by the sight of Vyasa. But unlike her sister, she did not close her eyes. As she was pale with fright when Vyasa took a look at her, Vyasa says that a son was born to Ambalika, but the son would be extremely fair in complexion. குழந்தை பிறந்து விட்டது அம்மா, குழந்தை நல்லா இருப்பான், அழகா இருப்பான், வீரமுடையவனாக இருப்பான், ஆட்சிக்குரிய பிள்ளையாக இருப்பான், உடம்பெல்லாம் வெளுத்திருக்கும், வெள்ளை நிறமா இருக்குமா. Satyavati wants a perfect grandson to rule the kingdom, and she requests Vyasa to beget another son. மறுபடியும் நீ இன்னொரு பிள்ளையை பெற்றுக் கொடுக்கணும்டா, இன்னும் ஒரு நல்ல பிள்ளையை பெற்றுக் கொடுடான்னா. அம்பிகை இடத்திலே, அடி அம்பிகையும் என்னதான் கண்ணில்லாத ஒரு பிள்ளையை பெற்றுக் கொடுத்துட்ட, இப்பயாவது ஒரு நல்ல பிள்ளையை பெற்றுக் கொடுடின்னா. இருந்தாலும் சாமியாரை மறுபடியும் பார்ப்பதற்கு இவளுக்கு விருப்பம் இல்லை. அதனாலே தன்னுடைய தோழி பெண்ணை ஒருத்தியை கூப்பிட்டான்.
நீ இங்கேயே அமர்ந்துரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு சாமியார் வருவார், அவரை சேர்ந்து ஒரு பிள்ளையை பெற்றுக்கொடு. அதை நான் பெற்றதா சொல்லிக்கிறேன்னா. Both Ambika and Ambalika were reluctant to meet Vyasa again, and they convinced their maid to meet Vyasa instead. The maid, Parishrami, knew who Vyasa was and welcomed him with good music and fragrance. வருகிறவர் வேதவியாசர், அவருடைய மேனி நம்மை தீண்டுவதற்கு நாம புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று அவள் அலங்காரம் செய்து கொண்டு யாழ் மீட்டி பாடிக்கொண்டிருக்கிறாள். உள்ளே வருகிறாராம் வேதவியாஸ். வந்த காலையில் மனம் கலந்து அணங்க நூல் மரபின் மெய்யுறத் தோய்ந்து சந்தனா கருப்பரிமளத்தனதடம் தயங்கு மார்பினில் மூழ்க வந்த காலையில் மனம் கலந்து அணங்க நூல் மரபின் மெய்யுறத் தோய்ந்து சந்தனா கருப்பரிமளத்தனதடம் தயங்கு மார்பினில் மூழ்க இந்திராதிபர் போகமுற்று இசைதலும் இன்பம் முற்றிய பின்னரே அந்த நாளன் அவ்விரவிடை மீள வந்து அன்னையோடு உரை செய்வான். இந்த வியாசர் உள்ளே வருகிற பொழுது இவள் வீணை மீட்டி பாடிக்கொண்டிருக்கிறாள். உள்ளே வருகிற பொழுதே தெரிஞ்சுக்கிட்டாராம் வியாசர், இது அந்த பெண் இல்லை, இது அவளுடைய தோழி பெண். Vyasa was pleased with her, and a son perfect in all respects was born to her. As he was born to the maid Parishrami, Vidura had no claim to kingship, which right remained with his half brothers. இவ வயிற்றுல ஒரு பிள்ளை பிறக்க வேண்டும் என்பது ஒரு விதி, அதை தெரிந்து கொண்டார். சரி என்று இந்த பெண்ணை மட்டும்தான் தொட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டாரா, மற்ற ரெண்டு பேரும் தொடல. யம தர்மனே வந்து ஒரு பிள்ளையா பிறந்தாரா. தருமன் வந்து உதித்திடும் பதம் பெற்றான். அம்பிகை கொடி தோழியை விடுத்தனள் அவள் புரிதவம் தன்னால் கும்பரில் பெருவரத்தினால் தருமன் வந்துதித்திடும் பதம் பெற்றாள். வெம்படை தொழில் விதுரன் என்று அவன் பெயர் மேல் இனி மகவு ஆசை என் புணர்ப்பினால் ஒழிகையன பணநெறி ஏகினன் விடை கொண்டே. குழந்தையில எந்த குறையுமே இல்லம்மா, குழந்தை உன் மருமகளுக்கு பிறகலை, மருமகளுடைய தோழி வயிற்றுல பிறகு. இனிமேல என்னை பிள்ளை பெற்றுக்கூடன்னு சொல்லக்கூடாது, நான் வருகிறேன் என்று அங்கிருந்து புறப்பட்டார். அதன் பிறகுதான் இந்த 3 பிள்ளைகளையும் போய் பார்க்கிறார்கள் அந்த அம்மையார். கண்ணில்லை என்ற ஒரே குறைதான் மூத்த பிள்ளைக்கு, அவ்வளவு அழகாயிருக்கிறான். முதல் பிறந்த பிள்ளைக்கு திருதராட்டிரன் என்று பெயர் வைத்தார்கள். 2வது பிள்ளைக்கு பாண்டி என்று பெயர் வைத்தார்கள். 3வதாக பிறந்திருக்கிற பிள்ளைக்கு விதுரன் என்று பெயர் வைத்தார். Vidura, the storyteller continued, was actually an avatar of Yama, the god of dharma and death. எல்லா கலைகளையுமே இந்த பீஷ்மரே இந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறாரா. 3 பிள்ளைகளையும் அங்கே முறையாக வளர்க்கிறார்கள். குருகுலமாகிய சிகரத்தின் மீது 3 கலசங்களை வைத்தார் போல இந்த பிள்ளைகள் இருக்கிறார்களா. கண்ணில்லை என்றாலும் திருதராட்டிரன் மிகப்பெரிய ஞானியாக விளங்குகிறான். பாண்டி ஆற்றலுடையவனாக விளங்குகிறான். விதுரர் ரொம்ப நுட்பமான அறிவுடையவராக இருக்கிறாரா. இப்பதான் பீஷ்மருக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, முறைப்படி பார்த்தா முதல்ல பிறந்த பிள்ளைக்கு தான் முடி சூட்டணும். ஆனா முதல்ல பிறந்த பிள்ளைக்கு கண்ணு தெரியல. When the 3 children became adults, the question arose as who should be crowned king. Vidura was ruled out because he was born to the handmaiden of the 2 sisters. Dhritarashtra also could not be made king as he was born blind. In Tamil renditions, Pandu, who should have been crowned the king, makes a sacrifice and says that his elder brother should be crowned the king. He says he will be the eyes for his elder brother, and Dhritarashtra is crowned king with Pandu as his general and Vidura as a prime minister and principal counsel. Here most storytellers would compare the sacrifice of Pandu
with that of his ancestor Puru, who gave his youth to his father Yayati. Puru's story is referred to almost every day in the storytelling sessions till the death of Duryodhana. Bhishma's next problem was the marriage of Dhritarashtra, as no king wanted to give their daughter in marriage to a blind man. இந்த மூத்த பிள்ளையா இருக்கிற திருதராட்டிரனுக்கு பெண் பார்க்கிறார்கள். எங்கெங்கேயோ போய் பெண் கேட்கிறார்கள், யாருமே பெண் கொடுக்க மறுத்து விடுகிறார்கள். காந்தார நாடி என்ற ஒரு நாட்டிற்கு போகிறார்கள். சௌபலன் என்று ஒரு ராஜா ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். Bhishma, according to Villi Bharatham, got a painting of Dhritarashtra made and sent to the distant kingdom of Gandhara. Dhritarashtra, though born blind, was an extremely handsome man, and Gandhari, the princess of Gandhara, looked at the image of Dhritarashtra and fell in love with him. She said that if she got married, she would only marry Dhritarashtra. சௌபல ராஜாவும் வாக்கி கொடுத்து விடுகிறான். திருதராட்டிரனுக்கு என்னுடைய மகளை கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுத்துட்டான். இந்த கலகஞ்சேருவங்க எங்க வேணாலும் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஆள் ஒருத்தன் அதன் பிறகு போனான். அரசே, இப்படி அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துட்டீங்களே, திருதராட்டிரனுக்கு பிறவி குருடனாச்சே, 2 கண்ணும் தெரியாது. ஓவியத்தை பார்த்தன உள்ளத்தை பறிகொடுத்து விட்டேன். இவரை நினைத்த உள்ளத்தாலே இனி வேறொருவரை நினைக்க முடியாது என்னாலே இவரையே நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்றாள். அது மட்டும் இல்லப்பா, எனக்கு கணவனா வரப்போகிறவர் எப்படி இந்த உலகத்தை பார்க்கலையோ அது போல இனிமேல் நானும் இந்த உலகத்தை பார்க்க மாட்டேன் என்று நல்லா இருக்கிற கண்ணை பட்டு துணியினாலே கட்டிக்கிட்டாலாம். The 104 brothers of Gandhari were angry with Bhishma for having duped them into fixing their only sister's marriage to a blind man. So they went into conflict with Bhishma. Bhishma killed 103 brothers and Gandhari's father and took Gandhari home as the bride of his half-brother Dhritarashtra. Shakuni, for some reason, is the only brother of Gandhari spared by Bhishma. Shakuni leaves his own kingdom to live in Hastinapura with his sister Gandhari. From this point of the narrative, Shakuni's sole purpose in life becomes the destruction of the Kaurava clan, as his own clan was destroyed by Bhishma. He pretends to be the doting uncle to his sister's son Duryodhana and his other nephews, while really, all the time, he's plotting their final destruction. He's the one who instigates the bitter rivalry between the cousins, the Pandavas and the Kauravas, even when they're children, which ultimately leads to the Great War. வடமதுராபுரி என்று ஒரு நகரம். அந்த வடமதுராபுரியிலே சூரசேனன் மரிசை என்ற தம்பதிகளுக்கு 10 ஆண் குழந்தைகள், 5 பெண்கள். அந்த 5 பெண்களிலே மூத்த வெள்ள விளக்கு பிரதைன்னு பேர். அந்த பிரதை என்ற பெண்ணை ரொம்பவே அறிவுடையவளாக விளங்கி கொண்டிருந்தாள். ஒரு நாள் இந்த சூரசேன ராஜாவை பார்ப்பதற்காக நண்பன் குந்தி போஜன் என்று ஒருவன் வந்திருந்தார். அவன் அந்த பெண்ணினுடைய அழகு, அறிவு, மதிநுட்பத்தை பார்த்துட்டு, இந்த பெண்ணை எனக்கு கொடுத்து விடுடா, எனக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன், இந்த பெண்ணை நான் வளர்த்து கொள்கிறேன் என்று அந்த பிரதை என்ற பெண்ணை சுவிகாரமாக எடுத்து வளர்த்தான், தத்து எடுத்துக்கிட்டான். இந்த குந்தி போஜன் வளர்த்ததுனாலே அந்த பெண்ணுக்கு குந்தின்னு பேர். One insight which the storyteller Manivasakan provided is interesting. He said girls were known by their father's name while sons were known by their mother's name. Preeta, as she was adopted by Kunti Bhoja, came to be known as Kunti, the daughter of Kunti Bhoja. Sage Durvasa, who was anger personified, visits Kunti Bhoja's kingdom. Durvasa was famous for cursing anyone, even for the flimsiest of reasons, and hence was a very feared rishi. Usually, when rishis curse in anger, they lose the power of the austerities that they've accumulated over the years. But with Durvasa, each curse that he uttered seemed only to increase his yogic powers. Durvasa's curse, like Narada's mischief, might initially lead to ordeals to the people affected, but in the long run, they would be in the interest of upholding dharma.
Durvasa has come to Kunti Bhoja's kingdom with a specific purpose, which will become apparent little later. தூரி என்றால் கோபம். தூருனா என்னது? கோபம். வாசம் என்றால் வசிக்கிறது. எந்த நேரமும் கோபம் அவரிடத்துல இருந்துகிட்டே இருக்குமா. அவரை விட்டு கோபம் போவே போவதான். அதனால அவருக்கு துருவாசன் பேர். 1000 அடியார்களோடு வந்திருக்கிற தூர்வாசருக்கு பணிவிடைகளை செய்து உணவு உபச்சாரம் செய்தார். உடனே அந்த தூர்வாசர் பார்த்தார், அப்பா குந்தி போதனே, சில காலம் உன்னுடைய நாட்டில் நான் தங்கி போகலான்னு வந்திருக்கிறேன். நல்ல சாமியாரா இருந்தா சரின்னுலாம். ஒரு கோபக்கார சாமியார், எப்ப அவருக்கு கோபம் வரும், எப்ப யாருக்கு சாபம் கொடுப்பாருன்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லை, எல்லா முனிவர்களும் தவம் செய்து தவ சக்தியை சேகரித்து வைத்திருப்பார்கள். கோபம் வந்து யாருக்காவது சாபம் கொடுத்தா தவம் குறையுமா. தூர்வாசர் மட்டும் யாருக்குன்னா சாபம் கொடுத்தாருன்னா தவம் வளருமா. அதனாலேயே என்ன தெரியல, இவர் எல்லாருக்கும் பிடி சாபம் நிறைய கொடுப்பார். கோபம் வந்தா சாபம் கொடுத்துருவார். இப்ப முடியாதுன்னு சொன்னா அதுக்கே பிடி சாபம் கொடுத்தாலும் கொடுப்பார் தூர்வாசர். சாமி ஆகட்டம் என்ற பெரிய ஒரு ஆசிரமத்தை உண்டாக்கினார். தூர்வாசரை கொண்டு போய் அந்த ஆசிரமத்திலே அமர வைத்தார்கள். தூர்வாசருக்கு இப்ப பணிவிடை செய்யறதுக்கு யாராவது ஒருத்தர் அனுப்பணும். நல்ல சாமியாரா இருந்தா நான் நீன்னு எல்லாரும் போட்டி போடுவாங்க. கோபக்கார சாமியாருக்கு நான் யாரும் போக மாட்டேன்றான். அப்பதான் இந்த 9 வயது பெண் இருக்கிறாள் குந்தி, அவ போய் அப்பா தூர்வாசருக்கு நாம் போய் பணிவிடை செய்யட்டுமா மகளே, நீ எனக்கு ஒரே ஒரு மகளாயிற்றே அம்மா, அவர் கோபக்கார சாமியாருமா, ஏதாவது தவறு செய்தா பிடி சாபன்னு உனக்கு சாபத்தை கொடுத்துருவாரே அம்மான்னர். அதுக்கு இந்த பெண்ணு சொல்றா, நான் தப்பு பண்ணாதானே அவர் எனக்கு சாபம் கொடுப்பாரு, நான் தவறே செய்யாம நடந்துக்கும்பான்றா. Durvasa, as was his nature, was constantly trying to find some excuse to curse Kunti. But as Kunti was alert to his every need, he was not able to find a single fault with Kunti. இந்த சுவாமியாருக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாய். வெடியர் காலையில எழுந்திருப்ப, பிரம்ம முகூர்த்தத்துல 4:30 மணிக்கெல்லாம் எழுந்திருப்பலாம். நீராடி வெட்டி புத்தாடை உடுத்து கொண்டு தூர்வாசரை போய் திருப்பள்ளி எழுச்சிப்பாடி எழுப்புவார். போதைக்கு வேண்டிய மலர்களை பறித்து வந்து தருவாள். எந்த மாதிரியான உணவு கேட்கிறாளோ அந்த சுவையான உணவுகளை சமைத்து வந்து கொடுப்பார். ஒவ்வொரு நாளும் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாயே. இந்த தூர்வாசருக்கு சாபம் கொடுத்து பழக்கம். இந்த பெண்ணுக்கு எப்படியாவது சாபம் கொடுக்கலான்னு பாக்குறாரு. ஒரு தப்பு பண்ணாதானே சாபம் கொடுக்க முடியும், தவறே செய்யாம இருக்கிறார். மார்கழி மாதம் வந்தது. நாளைக்கு 3 மணிக்கெல்லாம் எழுந்திருப்பான். ஏன் காலதாமதமாக வந்தாய் என்று சாபத்தை கொடுத்துடலான்னு சொல்லிட்டு மறுநாள் விடிகாலம் 3 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கிறாரு. என்னவோ தெரியல, இன்னைக்கு ராத்திரிலாம் இந்த பொண்ணுக்கு தூக்கம் வரல. 2 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு வந்து தயாரா நின்னுங்கிறா. சாமி எழுந்தாருன்னு எழுப்பலான்னு. எழுந்த உடனே பெண்ணீராக குளிக்க வேண்டும். சாமி வெந்நீர் தயாரா இருக்குது, எனக்கு வெந்நீர் வேண்டாம், தண்ணீரே போதுன்றார். அந்த தண்ணீரிலே ஐஸ் மாதிரி சில்லுன்னு இருக்குது. தண்ணியை மொண்டு தலைக்கு ஊத்திக்கிறாரு. மார்கழி மாதம் 3 மணிக்கெல்லாம் மொண்டு தலைக்கு ஊத்திக்கிறாரு. பூஜைக்கு வருவான்னு மலர்கள் எல்லாம் பறிச்சு வச்சிருந்தா ஒரு பூஜை செய்ய போல நேரா சாப்பிட்ற இடத்த வந்து உட்கார்ந்துனார். குந்தி, எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடுன்ற. சாபமே கொடுக்க முடியவில்லையா, அந்த அளவுக்கு இந்த பெண்ணை அருமையிலும் அறியாமையாக பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாள். 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, இந்த பெண்ணை பழுதில் அன்போடு இயற்றினல் பன்னீர் மதி சேரன்னர். 12 மாசம் பணிவிட செய்தாலாம். வடிவமாயிருக்கிற தூர்வாசரை கூட சந்தோஷமாகி போச்சான். விரதை தன்னை தபோநிதி வருக என பெரிது வந்து எனது ஏவல் அரிது எனாது நீ இயற்றினை நெடுங்கடல் அவனி மேயார் வல்ல தெரிவை கேள் என செவிப்படுத்து ஒருமறை தேவரில் யார் யாரை கருது நீ வரவழைத்தனை அவரவர் கணத்து நின் சேர்வார்.
அந்த குந்திக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த பெண்ணினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கிறது என்று தன்னுடைய ஞான திருஷ்டியாலே பார்க்கிறார். பார்த்தா இந்த பெண்ணு சந்திரகுலத்திலே வந்த பாண்டி என்ற மன்னனை மணந்து கொண்டு வாழ்கிற காலத்திலே கணவனை சேர்ந்து பிள்ளை பெற்றுக் கொள்கிற பாக்கியம் இல்லைன்னு தெரிகிறது. ஒரே ஒரு மந்திரத்தை உபதேசம் செய்தாரா, இந்த மந்திரத்தை நினைவில் வைத்துக்கொள், இந்த ஒரு மந்திரத்தை கொண்டு 5 தேவர்களை வரவழைக்கலாம். உனக்கு திருமணமான பிறகு கணவனை சேர்ந்து பிள்ளை பெற்றுக் கொள்கிற பாக்கியம் உனக்கு இருக்காது. அது போன்ற காலத்துல இந்த மந்திரத்தை சொன்னால் தேவர்கள் வருவார்கள், அந்த தேவர்கள் மூலமாக வீரம் செறிந்த பிள்ளைகளை பெற்றெடுக்கலாம். Once the rishi left, Kunti's curiosity got the better of her. She wanted to test the mantra given by the sage, and she invokes Surya, the god of sun. She thought that Surya would not be able to come when the moon was at its brightest. கணவனை சேர்ந்து பிள்ளை பெற்றுக் கொள்கிற பாக்கியம் இருக்காது, அப்ப இந்த மந்திரத்தை சொன்னா தேவர்கள் வருவார்னு சொன்னாரு. ஆனா இந்த பெண்ணு யோசிக்கிறா, இந்த மந்திரத்தை இப்ப சொல்லி பார்க்கலாமான்னு. இரவு நேரம், சந்திரனுக்கே உரிய நாள், பௌர்ணமி. இந்த சந்திரனுக்கே உரிய இந்த நாள்ல சூரியன் வருகிறானா பார்க்கலாம். Kunti was just a child who did not understand as to why Durvasa had taught her the mantra, nor did she understand its real power. Surya comes compelled by the mantra, and in a few seconds, a child is born to another child, Kunti. பெண்ணே, நீ அழைத்தாய மந்திர சக்திக்கு கட்டுப்பட்டு வந்திருக்கிறேன். நான் ஒரு குழந்தை உனக்கு கொடுத்தாகனே, ஒரு குழந்தையை நான் உனக்கு கொடுக்கலன்னா இந்த மந்திர தேவதைகள் என்னை சும்மா விடாது. ஆகையினாலே நான் உனக்கு ஒரு குழந்தை அழைத்தாக வேண்டும் என்றாய். சுவாமி, நானே ஒரு குழந்தை, எனக்கு ஒரு குழந்தைன்னு சொல்றீங்களே, நான் பருவம் இல்லாத உனக்கு பருவத்தை கொடுத்தேன்னார். பருவ பெண்ணாக பூத்து குலுங்குகிறாள். A child is born to her in just 14 minutes, and Surya leaves once the child is born. Now Kunti again becomes a young child with a difference that she is carrying another child in her arms. சூரிய பகவான் வந்தது, அவர் வரம் கொடுத்தது, அனுகிரகம் செய்தது எல்லாம் கனவு கண்ட மாதிரி இருக்கிறது. ஒரே ஒரு முகூர்த்த காலத்திலே மேல் மாடியிலே யாருமே இல்லாத இடத்திலே உப்பருகையிலே திடீரென்று இந்த குந்தி பிரசவ வேதனைப்படுகிறாளா. The son of Surya and Kunti was Karna, who was born with a golden armor or kavacha with golden earrings. தேவேந்திரனா இருந்தாலும் சரி, யார் வந்து எதை கேட்டாலே இல்லை என்னாது வாரி வாரி கொடுக்கக்கூடிய பிள்ளையா, மாசிலாமணிக்கு நிகரான பிள்ளையா. இந்த மாசிலாமணி இருக்கிறதே, அது கேட்டதை கொடுக்குமா. அந்த மணிக்கு நிகரான பிள்ளை பிறந்தது என்றார். பிள்ளைன்னு சொல்லல, மைந்தனானவன். மைந்தன் என்றால் பல குடும்பங்களை காப்பாற்றுகிறவனுக்கு மைந்தன்னு பேரா. இந்த குழந்தை மார்பிலே கவசம், காதிலே குண்டலத்தோடு பிறந்திருக்கிறதா. மார்பிலே கவசம், காதிலே குண்டலத்தோடு குழந்தை பிறந்து. Karna is one of the most complex characters in the Mahabharata. Vilibharatam keeps calling him Kannan with a soft N, as opposed to Krishna, who is called Kannan with a hard N. Karna, being the eldest son born to Kunti, should have been the moral compass to his younger brothers, the Pandavas. But because Karna did not know as to who he really was, that responsibility fell on the shoulders of Krishna or Kannan. Karna, who is an incarnation of Surya, is also a partial incarnation of an Asura called Dhanasura. Being the son of Surya, he is like his father, who gives generously, making the entire world live. As he is also a partial incarnation of Dhanasura, he has to be killed by his own brother Arjuna. Tragedy, not really of his own making, seems to have been born along with Karna, like his golden armor and gold earrings. தானாசுரன் ஒருத்தர் இருந்தான். அவனுக்கு சகசரநாம கவசம்னு பேரு. உடம்புல 1000 கவசம், 2000 குண்டலம் இருந்துச்சான். அவன் தவம் செய்தான். சிவபெருமானிடத்திலே நான் யாராலும் சாகக்கூடாது, அது போல வரங்குடுங்க என்றார்.
பிறந்தவங்க இன்னைக்கு அந்தால ஒரு நாளைக்கு இறந்தாகணும், உனக்கு எப்படி மரணம் வரணும்னு கேளுப்பான்னாரு. அப்படியானால் ஒருவனே 1000 வருஷம் தவம் பண்ணணும். 1000 வருஷம் என்ன கூட சண்டை போடணும். 1000 வருஷம் தவம் பண்ணிட்டு 1000 வருஷம் சண்டை போட்டான்னா என் உடம்புல இருக்கிற ஒரு கவசத்தையும் 2 குண்டத்திலையும் அறியலாம். அது மாதிரி அவன் ஒருவன் என்னோடு 1000 வருடம் தவம் செய்ய, 1000 வருடம் சண்டை செய்ய, 1000 வருடம் தவம் செய்ய, 1000 வருடம் சண்டை செய்ய, என் உடம்புல இருக்கிற 1000 கவசத்தையும் 2000 குண்டலத்தையும் அறிகிறானோ அவங்கையால எனக்கு மரணம் வரணும்னு கேட்டான். வரபலங்களை வாங்கி கொண்டு தேவர்கள் எல்லாம் விடாத பாடுபடுத்துகிறான். தேவர்கள் எல்லாம் போய் நாராயணிடத்திலே முறையிட்டார்கள். நாராயணன் என்ன செய்தார்? ஒருத்தரே ரெண்டு வேஷம் போட்டார். நரநாரணர்களாக ஒருவர் சண்டை செய்ய, ஒருவர் தவம் செய்ய, ஒருவர் சண்டை செய்ய 999 கவசத்தை அறிஞ்சாச்சு. 1000 கவசத்துல 999 கவசம் போச்சு. அந்த ஒரு கவசம் 2 குண்டலத்தோடு எஞ்சி அந்த தானாசுரன் இனிமேல அந்த நாராயணன் நம்மை விடமாட்டான் என்று சூரியனிடத்திலே போய் அடைக்கலம் புகுந்தார். சூரியன் அவனை ஒரு கனியாக்கி உந்தியில வச்சுக்கிட்டாரா. அந்த தானாசுரனை தான் சகஸ்வர நாம கவசனை தான் இப்பொழுது இங்கே குந்தியினுடைய வயிற்றிலே அளித்திருக்கிறார். அதனால தான் அவன் பிறக்கிற பொழுதே மார்பிலே கவசம், காதிலே குண்டலத்தோடு பிறந்திருக்கிறார். Kunti, who is a child herself, does not know what to do with Surya's child. Reluctantly, she puts the child in a cradle with precious ornaments and gold. She places the cradle in the river Yamuna, asking the goddess Yamuna to carry her son to a suitable parent who would raise the son with affection. There is a lovely verse in Billy Bhartam which describes Yamuna gently carrying the cradle and handing it over to river Ganga. Ganga takes the cradle with the child to Hastinapura, the capital of Dhritarashtra. As fate would have it, a charioteer Radheya and his wife Radha are praying at that moment to Ganga for a child to be born to them. Ganga providentially steers the cradle carrying Karna towards them. கங்கா நதியிலே அந்த குழந்தையை அசைத்து அசைத்து தாலாட்டி கொண்டு வந்து கொண்டிருந்த பொழுது விடிய விடிய அஸ்தினாபுரத்துக்கு நேராக அந்த குழந்தை பெட்டியிலே வந்து கொண்டிருக்கிறது. திருதராட்டியருடைய தேரோட்டி அவனுக்கு ரதேயன் பேர். அவருடைய மனைவி பேரு ராதை. அந்த ரதேயன ராதையை இடுப்பளவு தண்ணீரில் நின்று கொண்டு குழந்தை வரம் வேண்டி கொண்டிருக்கிறார்களா. இறைவா, எங்களுக்கு எல்லா செல்வம் கொடுத்தே, மழை செல்வம் இல்லையே. Radheya and Radha adopt the child, which came as a heaven-sent blessing. As he was found in the cradle with a huge amount of wealth, the parents initially named him Vasusena, or the possessor of wealth. Surya, the real father of the child, speaks out from the skies and says the boy should be called Karna. செல்வத்தோடு வந்ததனாலே அந்த குழந்தைக்கு வசுசேனன் பேர் வைத்தாங்களாம். அசரீரியாக சூரியன் சொல்லுகிறானா, இந்த பிள்ளைக்கு கர்ணன் என்று பெயர் வையுங்கள் என்று. பழைய காலத்தில் இதுக்கு பேர் கர்ணம். கர்ண பரம்பரை என்று சொல்லுவார்கள். அது என்ன கர்ண பரம்பரை என்றா, காது வழியாக கேட்டதுக்கு கர்ண பரம்பரைன்னு பேர். இந்த குழந்தை அருமையாக வளர்க்கிறான இந்த ரதேயன, இந்த குழந்தை சின்னஞ்சிறு குழந்தை தெருவிலே தத்தி தத்தி விளையாடுகிறது. அந்த வழியாக சில முனிவர்கள் வருகிறார்களா. அந்த முனிவர்களுக்கெல்லாம் கூட ஒரு ஆசை வருமா, குழந்தையை பார்த்தா அந்த குழந்தை எடுத்து கொஞ்சணுங்கிற எண்ணம் வருமா. அதுல இந்த பிள்ளை உடம்பிலே ஒளி வீசுகிறதே, சூரியனுடைய பிள்ளை அல்லவா, தக 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 தகன்னு இருக்கிறா, மார்பிலை கவசத்தோடு இருக்கிறா, எல்லா நகைகளையும் பூட்டி கொண்டிருந்தானே. இந்த பிள்ளையை பார்த்துட்டு இந்த குழந்தை கொஞ்சலான்னு கை நீட்டுறாங்க. இந்த பிள்ளை யோசிக்கிறானே, யோசிக்கிற பொழுது அவனுடைய கை தலையில போச்சே. இந்த ரத்தன சுட்டி மாட்டிருந்தாங்கல்ல, அது கையிலே தென்படுகிறது. இவங்க ஏதோ நம்ம இடத்துல கேட்கிறாங்கன்னு நினைச்சு அந்த ரத்தன சுட்டியை இழுத்து அப்படியே கொடுத்தான். அவனால் இவன் கொடுப்பதற்கு என்றே பிறந்தவன். அதனாலே ரத்ன சுட்டியை இழுத்து கொடுக்கிறான். இந்த முனிவர்கள் பார்த்தார்கள், ஆகா குழந்தை கொஞ்சலாம் தான் நம்ம கை நீட்டணும், ஆனா இவன் ரத்ன சுட்டியை இழுத்து கொடுக்கிறானே, இவன் வருங்காலத்திலே பெரிய கொடை வள்ளலாக வருவான் என்று வாழ்த்தினார்கள். கோடியிலே ஒருத்தரால தான் வள்ளலாக இருக்க முடியுமா? அப்படி கோடியிலே ஒருவன் இந்த கர்ணன். முதல் 7 வள்ளல்கள், இடை 7 வள்ளல்கள்,
கடையேழு வள்ளல்கள் என்று சொல்லுவார்கள். இதுல இடையேழு வள்ளல்களிலே ஒருவனாக விளங்கியவன் இந்த கர்ணன். Now the next tragedy in Karna's life begins. He does not want to be a charioteer like his adopted father, but rather wants to be a warrior. So he asks his father as to who would be the good teacher for him to approach. Parashurama was the greatest teacher of that period, and Radhaya asks his son to approach Parashurama. Karna knows that Parashurama has taken a vow that he will not teach any Kshatriya weaponry, as he was instructed by his student Bhishma. Karna unfortunately lies to Parashurama that he is a Brahmin when questioned by Parashurama, and Parashurama accepts him as a student. When Parashurama finally realized that Karna was actually a Kshatriya, he cursed him, saying that all the knowledge that he had learned from Parashurama would be useless to him when he needed it the most. Finally, in the battlefield, confronted by his younger brother and arch rival Arjuna, all of Karna's knowledge deserts him, and he dies at the hands of his own younger brother. இந்த பிள்ளை வளர்ந்தான். வளருகிற பொழுது அப்பா எனக்கு யாரே குருநாதர் என்று கேட்கிறான். மகனே கர்ணாய், இப்ப சிறந்த குருநாதர் பரசுராமர் தான். ஆனா பரசுராமர் உனக்கு வித்தை சொல்லி கொடுக்க மாட்டார். பரசுராமருடைய ஆசிரமத்துக்கு போகிறான். பரசுராமர் பார்த்தார், வணங்கினார். என்ன வேண்டும்? வித்தை கத்துன்னு போலான்னு வந்திருக்கிறேன். நீ யார்? தெரியாது. உன்னுடைய ஊர் எது? தெரியாது. உன் தாய் தந்தையர் யார்? தெரியாது. அவனுக்கு கலைகளை எல்லாம் சொல்லி கொடுக்கிறார். பள்ளத்திலே வந்து வெள்ளம் தேங்குகிற மாதிரி இந்த கர்ணனுடைய உள்ளத்துல எல்லா கலைகளும் வந்து தேங்குகிறதா. ஒரு நாள் இந்த பரசுராமர் கர்ணனுடைய மடி மீது தலை வைத்து உறங்கி கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய கருவண்டு, ராட்சச வண்டு அடியில உட்கார்ந்து தொலைக்குது. கொஞ்சம் அசைந்தாலும் வாத்தியாருடைய தூக்கம் கிடமை என்று அமைதியா உட்கார்ந்து இருக்கிறார். அடியில உட்கார்ந்த வண்டி அப்படியே தொலை போட்டு மேல பறந்து போயிடுச்சு. பரசுராமருடைய மேனி உதரத்தாலே நினைகிறது. திடீரென்று எழுந்து பார்த்தால் உதரமாக இருக்கிறது. கர்ணா, கர்ணா, இவ்வளவு உதரத்தை கண்டம் கொஞ்சம் கூட அச்சாப்படாமல் அமைதியா உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயே, நீ பிராமணனாக இருக்க முடியாது, நீ ஒரு சத்திரியனாக தான் இருக்க முடியும். சொல், யாருடா நீ? என் விரதத்தையே பாழ் செய்து விட்டாயே கர்ணா. சத்திரியர்களுக்கு நான் வித்தை சொல்லிக் கொடுப்பதில்லை என்று இருந்தனே, என் விரதத்தை பாழ் செய்து விட்டாயே. எந்த பொய்யை சொல்லி என்னிடத்திலே வித்தையை கற்றுக்கொண்டாயோ அந்த வித்தை தக்க சமயத்திலே உனக்கு பயன்படாமல் போகட்டும். பிடி சாபம். பரசுராமர் கையில் இருந்த ஒரு வில்லையும் கொடுத்தார், கர்ணனுக்கு சாபத்தையும் கொடுத்தார். இந்த கர்ணன் சகலகலா வல்லவனாக இப்ப திகழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த கர்ணனை பெற்றெடுத்தாளே குந்தி, அவ மறுபடியும் வளர்ந்து பருவமடைந்து பருவ பெண்ணாக புத்து குலுங்கி கொண்டிருக்கிறாள். இந்த குந்தி தேவிக்கு தான் இப்பொழுது குந்தி போஜனம் சுயம்பரம் நடத்துகிறார். அந்த சுயம்பரத்திலே கலந்து கொள்வதற்காக பாண்டு மகாராஜா வந்து கொண்டிருக்கிறாரா. Kunti comes of age, and the Swayamvaram, where she would choose her own husband, is arranged. Pandu, the younger prince of the Kuru clan, goes to attend Kunti's Swayamvara to win her hand in marriage. And dramatically, the storyteller announced that when Pandu was on his way to attend Kunti's Swayamvara, Karna was a student at Parashurama's ashram. The Tamil renditions of the epic make it a point to give the age of each of the characters. When Kunti reaches adulthood and is set to marry Pandu, her firstborn son, Karna, born when she was 9 years old, is now a young man learning archery from Parashurama.